நம்மளுடைய கோபம், டென்ஷன், மன அழுத்தம், மனச்சோர்வு, இந்த மாதிரி தூக்கமே வரலை, எந்த நேரமும் டென்ஷனாகவே இருக்குது, ஃப்ரீயாகவே இல்லை மைண்டு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் சொல்லலாம். இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களையுமே ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடி ஆக்கிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறப்ப நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, மன அழுத்தம், சோர்வு, கோபம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையுங்க. நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. இப்போது 60 வயசுடைய ஒரு பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிடேஷன் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரப்போ 30 ஏஜுடைய ஒருத்தரோட மைண்ட் செட் அளவுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுது. மென்டல் ரீதியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவுமே ஃப்ரீயாக, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்குங்க. இந்த மெடிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் இல்லைங்க. எல்லா மதத்தவருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டே காலையில் எழுந்ததும் மனதால் எல்லாவற்றையும் கவனித்தவாறு அமைதியாக உட்கார்ந்து கொள்வோம். நம் மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. தோள்பட்டை, கை, கால்களில் ஏதேனும் இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளவும். நேராக அமர்ந்த வண்ணம் கைகளை தொடைகள் மீதோ அல்லது கைகளை கோர்த்து கொண்டோ உட்கார்ந்து கொள்ளலாம். அமைதியாக நம்மளோட மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணுங்க. மூச்சு காற்றை வந்து அமைதியாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நல் ஆற்றல்களும் நம்முள் வருவதாக உணர்வோம். மூச்சு காற்றை வெளிவிடும் போது நம் கெட்ட சக்திகள், மன அழுத்தம், மனச்சோர்வு, கோபம், டென்ஷன் அனைத்துமே வந்து பார்த்தோன்னா வெளியேறுவதாக உணர்வோம். சிறிது நேரம் மூச்சு காற்றை நாமாக உள்ளிழுத்து வெளிவிடாமல் இயல்பாக லாங்காக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளிவிடுவோம். வெளியே கேட்கும் சப்தம் மற்றும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு இடையே இடம் கொடுக்காமல் நம் மூச்சு சுவாசத்தை கவனிப்போம். கடவுளே, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளையும், மரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நீர்நிலை, ஆகாயம், பூமி என ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பவும். குழந்தைகளாக இருந்தால் எமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள், அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பவும் என வேண்டிக் கொள்வோம். அதே மாதிரி பெரியவங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்கும் என் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பவும் என வேண்டிக்கலாங்க. அதே மாதிரி என்னை யாரேனும் திட்டினாலோ கோபப்படுத்தினாலோ நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கோபப்பட மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம வந்து யார் மேலேயும் கோபப்பட மாட்டோம். நம்மளோட கோபம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுங்க. நாமளும் கோவப்படுறப்ப அந்த இடத்துல சண்டை, ஆர்கியூமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனபாரம், டென்ஷன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. நாம் விட்டு கொடுத்து போகிறப்ப நம்மளோட மனபாரம், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிடுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்ற பழமொழியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளால் கோபத்தை குறைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து விலகி வேறு ஒரு இடத்துக்கு சிறிது நேரம் பக்கத்தில் போயிடலாங்க. நமக்கு பிடிச்ச வேறு ஒரு விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம மைண்டில் வந்து அதை திங்க் பண்ணுறப்ப நம்மளோட கோபம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த டென்ஷன், கோபத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா அடுத்த ஒர்க் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேஷனை செலுத்தி நம்மளோட நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்கலாங்க. மனதளவில் அப்போ நடந்த சண்டையாக இருந்தால் கூட அதை நம்ம தூரத்தில் வச்சு பார்க்குறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணிட்டு வரப்போ நம்ம மைண்டுக்கும்
ஹார்ட்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் தான் பண்ணணும் இல்லை, மார்னிங் டைம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நமக்கு டைம் கிடைக்கிறப்ப எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் டெய்லியும் நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக, ஃப்ரெஷ்ஷாக, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ஒன்று தானோ நமக்கு என்னன்னே நமக்கு தெரியாது, ஏதோ சும்மா உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் ரெகுலராக நம்ம அதை வந்து பண்ணிக்கிட்டு வரப்போ நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை யாரும் திட்டினா கூட நம்ம வந்து அதை ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறிடுவோம். நான் ஏன் இந்த உதாரணத்தை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சண்டை நடக்கிறப்ப நம்ம நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு நான் ஏன் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆயுதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன். கோபம் எல்லாத்தையுமே, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன். அதுக்காக ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னேன். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்கள மெடிடேட் பண்ண வச்சு டெய்லி நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்கிறேன் பாருங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞனே ஓரறிவு படைத்த மரம் கூட உயர்ந்து தான் நிற்கிறது, 6 அறிவு படைத்த நீ ஏன் தோல்வியை கண்டு தலை குனிந்து நிற்கிறாய்? தூக்கத்தை விட்டு சோம்பலை துவசம் செய்து அயராது உழைத்து வெற்றியை துரத்து, கிட்டாத வெற்றிக்கனி கூட உனக்கு இனி எட்டும் தூரத்தில்தான் அப்படின்ற அந்த பழமொழியை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து அதை யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி நீங்கள் புரிய வைங்க. பக்கத்தில் யாராவது நம்மளோட வளர்ச்சியை கண்டோ, இல்லை நம்ம பண்ணுற ஏதோ ஒரு தொழிலை கண்டோ ஏதோ ஒரு குறைய சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த மாதிரினா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், படைத்தவன் பார்த்துக்கொள்வான், பயணத்தை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு காரியத்தை, ஒரு செயலை வச்சு 4 பேர் நல்ல விதமாகவும் பேசுவாங்க, 4 பேர் கெட்ட விதமாகவும் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசட்டும். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்தி கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பட் ஆனால் நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டுக்கும் சரி, உங்களை மனதளவுலேயும் சரி, உங்களை ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே ஒரு அமேசிங் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நடக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இதை நம்பாட்டி கூட 1 மந்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ வந்து நீங்கள் மாறியிருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டெய்லியும் ப்ரே பண்ணுறப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள், நம்ம மனதளவில், மைண்ட் அளவில் நிறைய அற்புதம், நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அப்படின்றப்ப நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப நம்மளோட மைண்டு சரி, மனதும் சரி ரிலாக்ஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கங்க. ஸோ நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் டெய்லியும் கட்டாயம் ட்ரை பண்ணுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.